Hello friends, welcome to Easy Food Cooking. இன்னைக்கு நம்மளோட ஷோல நம்ம பார்க்க போற டிஷ் Chettinad Fish Curry. இந்த ரெசிபி குக் பண்றதுக்கு முன்னாடி மீன்ல இருக்க சில ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான்வெஜஸ்லயே மீன்ல தான் அதிகமான புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. மீனை நம்ம சாப்பிட்றனால அதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பாடியில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட பாடியை ஹெல்த்தியாகவும் ஸ்லிம்மாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் அதிகமாக மீன் எடுத்துக்கும் போது ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, தூக்க வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் மெடிசனல் வேல்யூவாக இருக்கும். மீனில் அதிகமான மினரல்ஸ் இருக்கனால நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்க்கும் ஸ்கின் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர்ஸ் கொடுக்குற டயட் சார்ட்ல மினிமம் வீக்லி ஒன்ஸ் அது ஃபிஷ்ஷை சாப்பிட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருந்த ஃபிஷ்ல சூப்பரான செட்டிநாடு ஃபிஷ் கறி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் போடக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஃபிஷ் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீன் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை 1/2 அடிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி 4. இப்போ செட்டிநாடு மசாலாக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், புளி கரைச்சல் சிறிதளவு, தேங்காயை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி லைட்டா வறுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாம வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ இது வறுத்தாச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுல கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 எண்ணெயும் யூஸ் பண்ணி இந்த குழம்பு வைக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வணக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க 4 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி செட்டிநாடு பேஸ்ட் அரைச்சு இந்த குழம்பு வைக்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் அளவு புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது குழம்பு கொதிக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனை 1 by 1 இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப டீப் மிக்ஸ் பண்ணி விடாம லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மீன் உடைஞ்சிரும். லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துல இந்த மீன் ரெடி ஆயிடும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த செட்டிநாடு மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த குழம்பு வைக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு மீன் குழம்பு சூடான சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த செட்டிநாடு மீன் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட அதர் வீடியோஸை பார்க்க கீழே இருக்க சேனலை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.